வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அண்ட் இந்த பக்கம் மூவி வந்து கலர் ஆஃப் நைட் 1994 ரிலீஸ் ஆன ஒரு எரோட்டிக் த்ரில்லர் மூவி. அண்ட் இந்த படத்தை ரிவ்யூக்கு போட்டோம்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம படத்தோட ஹீரோ வந்து ஒரு டாக்டர். அவர் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட். ஓகேங்களா, அவரோட பேர் வந்து பில் காப்பா. அண்ட் அவருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பேஷண்ட் வந்து ஹார்ஷாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட் வந்து டாக்டரோட ஆஃபீஸ்லேருந்து எகிரி குதிச்சு இறந்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த டைமில் வந்து பிரைட்டான க்ரீன் கலரும் இது நம்ம கீழே விழுந்ததுக்கப்புறம் நிறைய ரத்தம் ரெட் கலரும் வந்ததுனால நம்ம டாக்டருக்கு அங்கேருந்து வந்து கலர் பிளைண்ட்னஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. அது வந்து ஒரு டெம்பரரி தான், அப்போதைக்கு அது வந்திருக்கு. ஓகேங்களா, அந்த ஷாக்கில். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்து இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு நியூயார்க் வந்து மூவ் ஆன் ஆகுறாரு. அங்கே வந்து தன்னோட ஃபெல்லோ, அதாவது ஃப்ரெண்டு டாக்டர் வந்து இருக்காரு, பாப் மோர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இருக்காரு. அண்ட் அதே மாதிரி பாப் வந்து ஒரு 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 இந்த உட்காந்து பேசுவாங்க பார்த்தீங்கன்னா, டிஸ்கஷன் குரூப் மாதிரி. அது வந்து மண்டே இருக்கு, நீ போய் அட்டென்ட் பண்ண உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் அதுக்கப்புறம் வந்து பாபையும் வந்து யாரோ குத்தி கொன்னுடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாபோட வீட்டில் நம்ம பில் இருக்காரு. பாபோட கொலை வந்து ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த டிஸ்கஷன் குரூப்புள்ள போகும்போது அங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க. கிளார்க், பக், அதுக்கப்புறம் இந்த கேசி, அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா, அதுக்கப்புறம் ரிச்சி, இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 5 பேர் கிட்டத்தட்ட. ஓகேங்களா, ஒருத்தவங்களுக்கும் வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அதில் வந்து எல்லாருமே இருக்காங்க. ஓகேங்களா, நம்ம டாக்டரும் போயிட்டு எல்லாருக்கிட்டே கலந்து பேசிட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த குரூப்ல வந்து கேசின்ற ஒருத்தன் வந்து இறந்துடுறான். இறந்ததுக்கப்புறம் நம்ம பில் இருக்காரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ, அவரை கொல்றதுக்கு நிறைய அட்டாக் நடக்குது. இந்த சமயத்துக்கு இந்த கொல்றதுக்குலாம் முன்னாடி வந்து நம்ம பில் வந்து ரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி ரொம்ப பிடிச்சிட்டு அவங்களோட வந்து ஃபிசிக்கலாக இருந்து ஒரு மாதிரி லவ்ன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து உண்டாகுது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டு ஒரு டாபிக் வந்து இவர் பேசுவார். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருமே ஒருத்தவங்களை பற்றி பேசுவாங்க. அண்டு போக கதையில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேசினவங்க பார்த்தீங்கன்னா 5 பேருமே, அந்த 5 பேருமே இந்த பொண்ணை தான் வந்து ஒரு விதமாக வந்து லவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த பொண்ணும் சரி, அங்கே வந்து ஒரு 2 பொண்ணுங்க அந்த குரூப்பில், அந்த 2 பொண்ணுங்களுமே வந்து இதே பொண்ணோட தான் ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிற இந்த மீதி இருக்கிற 3 மென்னுமே இதே பொண்ணோட தான் இருக்காங்க. நம்ம டாக்டருக்கு வந்து ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இந்த குரூப்பில் ரிச்சின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் அந்த ரோஸு அந்த பொண்ணு தான் இந்த கேரக்டராகவே மாறி வரா. அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரி என்ன, அண்ட் வந்து தன்னோட ஃப்ரெண்டை யாருக்குன்னா இந்த பொண்ணு ஏன் இப்படி நடந்துக்கிறா, இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது வந்து ஹீரோ வந்து லாஸ்ட்டில் கண்டுபிடிச்சி எப்படி இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணாரு அப்படின்றது அந்த படத்தோட கதையே. எனக்கு இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்து, செம்ம த்ரில்லிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு அந்த த்ரில்னஸ் வந்து ஆரம்பிச்சிடும், சூப்பராகவே இருக்கும். படத்தோட கிளைமேக்ஸ் சூப்பராக முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 18+ சீனுமே ஒரு 2 சீன் தான் இருக்கும். அதுவே வந்து அதுவே வந்து போதுமானதுன்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி இருக்கும் அந்த சீனும் கூட. அதனாலேயே இந்த படத்துக்கு நான் 3.5 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் நோபடி ரிவ்யூ சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டேஸ்.